இப்போ நான் பார்க்க போகிற டாபிக் பூட்ஸ்ட்ராப்பில் மார்ஜின் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியை பற்றி பார்க்க போகிறேன். ஆக்சுவலி மார்ஜின் பொறுத்த வரைக்கும் நம்ம சிஎஸ்எஸில் நல்லாவே ஒர்க் பண்ணியிருந்திருப்போம். இதில் அதே மார்ஜின்ஸை வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக நிறைய டிஃப்ரெண்ட் கிளாஸ் நேம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ இதில் பாருங்கள், என்னோட சிம்பிள் டெம்ப்ளேட் நான் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து என்னோட கண்டெய்னர் கிளாஸ் இருக்குது. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா என்னோட ரோ ஒன்று நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஒரு ரோ ஒன்று கிரியேட் பண்ணியாச்சு. இந்த ரோவில் வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து ஒரு காலம், அந்த காலம் வந்து பார்த்திங்கன்னா நான் 6க்கு நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இது வித்தவுட் மார்ஜின் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். வித்தவுட் மார்ஜின் இல்லாமல் எப்படி இருக்குது அண்ட் தென் மார்ஜினோட எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ 2 பாக்ஸஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கால் ஐஃபன் 4 அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இதை நான் சாம்பிள் அப்படின்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், எனக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்திருக்கு. வேணால் இதை நம்ம கலரிங் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட பாடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆலிஸ் ப்ளூ அப்படின்ற கலர் நான் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டைல் டேக் நீங்கள் போட்டுக்கோங்க. ஸ்டைலில் பாடிக்கு வந்து பாருங்கள் ஆலிஸ் ப்ளூ, அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஏதாவது ஒரு கலரும், ஒவ்வொரு ரோக்கு நடுவுலையும் வந்து டிஃபால்ட்டாக நான் மார்ஜின் பாட்டம் அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டேன். ஒவ்வொரு ரோக்குள்ளே இருக்கிற டிவ்ஸு, இண்டிவிஜுவல் டிவ்ஸையும் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு டிஃப்ரெண்ட் கலர் அண்ட் டெக்ஸ்ட் கலரையும் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ எனக்கு ரோ பாருங்கள், இந்த டார்க் ஸ்லேட் கிரே கலரில் இருக்குது. இந்த கார்ன்ஃப்ளவர் ப்ளூ கலரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 2 டிவ்ஸ் இருக்குது. சரிங்களா? இது வித்தவுட் மார்ஜின் 2 டிவ் இருக்கிறதுனால எந்த ஒரு ஸ்பேஸிங்கும் இல்லாமல் இருக்குது. கரெக்டுங்களா? இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு ரோ எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரோ வந்து பார்த்தீங்கன்னா கீழே பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ இந்த ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மார்ஜின் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அப்போ இதுக்கும் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ நார்மலாக மார்ஜின்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்மளோட பூட்ஸ்ட்ராப் கிளாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எம் அப்படின்ற ப்ரிஃபிக்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஒரு எம் போட்டிங்கன்னா இதுக்கு என்ன மீனிங்னா எல்லா சைடும். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டுனா எஸ்ன்னு சொல்லுவாங்க, ஸ்டார்ட் கமா, அடுத்தது டாப்பு கமா, ரைட்னா எண்டு, பாட்டம்னா பி. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக மார்ஜின் வந்து உங்களுக்கு அப்ளை ஆகும். சரிங்களா? இப்போ இதை பொறுத்த வரைக்கும் மார்ஜின் வேல்யூஸ் வந்து நீங்கள் 0லேருந்து 5 வரைக்கும் ஏதாவது ஒரு நம்பர் நீங்கள் கொடுக்கலாம். 0னா 1 பிக்சல். ஆக்சுவலி வந்து 0 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்ஜின் எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? அண்ட் தென் வந்து 5 வரைக்கும் நமக்கு டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் மார்ஜின்ஸ் இருக்குது. அது என்னங்கிறது நான் போக நான் சொல்கிறேன். இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டாப் மார்ஜின் மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எம் டீன் போட்டு ஐஃபன் என்ன வேல்யூவோ, இப்போ 2னா 2, 3னா 3, 5 அப் டு 5க்குள்ளே ஏதோ ஒரு வேல்யூ கொடுங்க. அந்த மாதிரி இந்த ஃபஸ்ட்டு லெட்டர்ஸை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இல்லை லெஃப்ட் அண்ட் ரைட் எனக்கு ரெண்டுமே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹரிசாண்டல் மார்ஜின் mxன்னு கொடுக்கலாம். இதை வெர்டிக்கல் மார்ஜின்னா my அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் மார்ஜின் வேல்யூஸ் எப்படி நம்ம வந்து போடலான்னு பார்த்தீங்கன்னா இதில் டிஃபால்ட்டாக வந்து 0 அப்படின்ற வேல்யூக்கு வந்து மார்ஜின் எதுவுமே கிடையாது. ஸோ அது வந்து 0 பிக்சல் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. அண்ட் தென் இதில் நீங்கள் 1ன்ற வேல்யூ கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதில் வந்து REM ஃபார்மெட்டில் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும், REM யூனிட்டில் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ அப்போ 1 REM = 16 பிக்சல்ஸ். அப்போ 1 அப்படிங்கிறது என்னென்னா இங்கே 16 × 0.25 அப்படின்ற வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணுங்கள். இதில் என்ன வேல்யூஸ் வருதோ அந்த வேல்யூ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்ஜினோட வேல்யூ. சரிங்களா? ஸோ அப்போ இதுக்கு வந்து நீங்கள் M1 கொடுத்தீங்கன்னா 16 × 0.25 கொடுத்தீங்கன்னா 4. அப்போ 4 பிக்சல்ஸ் தான் இங்கே உங்களுக்கு மார்ஜினாக வரும். ஓகேங்களா? அதே மாதிரி டோட்டலாக 5 நம்பர்ஸ் இருக்குது பாருங்கள், 2, 3, 4, 5. இந்த நம்பர்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிடுறேன். உங்களுக்கு லைவாக அந்த வேல்யூஸ் என்னென்ன வரும் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். 4 அண்ட் தென் 5. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 16 பிக்சல்ஸுங்களா? 16 பிக்சல்ஸோட இது வந்து 0.5 அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்கன்னா 3 வந்து 1. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 4 வந்து பார்த்தீங்கன்னா 1.5, 5 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3. ஸோ ஜஸ்ட் நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் அப்படியே 2 மடங்கு, அப்போ 8 பிக்சல்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னா வந்து உங்களுக்கு 16 பிக்சல். 16 × 1 16. இது 1.5. அப்போ 16 ப்ளஸ் இங்கே பாருங்கள் 16 × 1.5 போடுங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 24 பிக்சல்ஸ் வந்துடும். இது வந்து 48 பிக்சல்ஸ். ஸோ அப்போ இதுதான் நம்மளோட ஆக்சுவல் வேல்யூஸ். ஓகேங்களா? இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாவே போதும். நான் பாருங்கள் இதை அலைன் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இதுதான் இவங்களோட ஆக்சுவல் வேல்யூ.
ஃபைன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூஸை ப்ராப்பராக கால்குலேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாவே போதும். அப்போ நான் வந்து மார்ஜின் 0ன்னு கொடுத்தேன்னா 0 பிக்சல்ஸ் வரும். அப்போ 2ன்னு கொடுத்தா எனக்கு என்ன மீனிங்கு, எனக்கு மார்ஜின் 2 நான் கொடுக்கும்போது எனக்கு 8 பிக்சல்ஸ் வந்து டாப்பில் மட்டும் எனக்கு அப்ளை ஆகும். ஏன்னா இங்கே டி கொடுத்துருக்கேன். கரெக்டுங்களா? நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ரோக்கு வந்து பாருங்கள் மார்ஜின் 5 அப்படிங்கிறத கொடுக்குறேன். 5னா என்ன மீனிங்கு, 48 பிக்சல்ஸ் எனக்கு அப்ளை ஆகும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மேலே இந்த இடத்துல இந்த காலம் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு மட்டும் m-5 அப்படிங்கிறத கொடுக்குறேன். எனக்கு 48 பிக்சல் சுற்றியும் எனக்கு அப்ளை ஆகிடுச்சு. அதனால் பாருங்கள் இந்த பக்கம் ஃபுல்லாக ஸ்பேஸ் வருது. ஸோ எதனால் சார் இங்கே ஸ்ட்ரெச் ஆகிருக்குன்னு கேட்டிங்கன்னா டிஃபால்ட்டாக வந்து இது வந்து நம்ம காலம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது டிஃபால்ட்டாக ஸ்ட்ரெச் ஆகும். அப்படி தான் வந்து பூட்ஸ்ட்ராப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கோடிங் எழுதியிருப்பாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த மார்ஜினை மட்டும் நீங்கள் செக் பண்ணுங்கள். இதை ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் எலமெண்ட் கொடுங்க. இங்கே பாருங்கள், இதை நான் ஜூம் பண்ணுறேன். என்னோட பர்டிகுலர் ரோவை மட்டும் அந்த ரோக்குள்ளே இருக்க அந்த பர்டிகுலர் காலமை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணுவோம். பார்த்தீங்களா, எனக்கு டாப்பில் 48 பிக்சல்ஸ், அதே மாதிரி பாருங்கள் லெஃப்ட்டில் 48, ரைட்டில் 48 அண்ட் தென் பாட்டமில் 48 வந்துருச்சு. சுற்றியும் 48 பிக்சல்ஸ் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் நான் சொன்ன மாதிரி இன்கேஸ் எனக்கு வந்து 48 வேண்டாம், நான் 3 யூஸ் பண்ணுறேன், எனக்கு என்ன அர்த்தம் 16 பிக்சல்ஸ், சுற்றியும் வந்து 16 பிக்சல்ஸ் வரும். அப்போ m-3 கொடுத்து பாருங்கள், சுற்றியும் பாருங்கள் உங்களுக்கு 16 பிக்சல்ஸ் வந்திருக்கும். ஸோ ஒன்றும் இல்லை, இந்த கண்டெய்னருக்குள்ளே இருக்கிற நம்ம செகண்ட் ரோல இருக்கிற ஃபர்ஸ்ட் காலமை செலக்ட் பண்ணுங்க. இங்க பாருங்க சுத்தியும் பாருங்க எனக்கு 16 பிக்சல்ஸ் பக்காவா எனக்கு வந்திருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து மார்ஜின் ப்ராப்பர்ட்டிக்கான ஒரு ஸ்பெஷாலிட்டி. சரி, அதே மாதிரி நான் இதுக்கு அடுத்தது இன்னொரு ரோ ஒன்று கிரியேட் பண்ணி அதுக்கு டாப் மார்ஜின் மட்டும் நான் கொடுக்குறேன். இங்க பாருங்க, இது வித் மார்ஜின் M5 M3 ஓகேங்களா? இது வித் மார்ஜின் நான் என்ன பண்ணுறேன், மார்ஜின் ஐஃபன் டாப் வந்து பார்த்தீங்கன்னா 3 கொடுக்குறேன். சரிங்களா? அப்போ டாப் 3 அப்படின்னா என்ன பண்ணலாம், MT3ன்னு கொடுங்க. அப்போ மேலே மட்டும் பாருங்கள் உங்களுக்கு என்ன வந்திருக்கும், இங்கே இருக்கிற மாதிரியே 16 பிக்சல்ஸ் உங்களுக்கு இங்கே வந்திருக்கும். பார்த்தீங்களா, ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி பாருங்கள், எனக்கு வந்து டாப் இல்லாமல் பாட்டம் வேணும் அப்படின்னா சேம் இங்கே என்ன பண்ணுங்கள், டீக்கு பதிலாக பி போடுங்க. நான் சும்மா நம்ம டெக்கரேஷனுக்காக நான் பாட்டம் போட்டுக்கிறேன். பாட்டம். ஸோ சேவ் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் பாட்டமில் உங்களுக்கு அந்த 8 பிக்சல்ஸ் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு வந்துடுச்சு. நீங்கள் அந்த பர்டிகுலர் டேட்டாவை போய் நீங்கள் செக் பண்ணால் போதும். ஒன்றும் இல்லை, இது நீங்கள் செலக்ட் பண்ணி இன்ஸ்பெக்ட் கொடுத்தீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதை நீங்கள் பார்த்துக்கலாம். பாருங்கள், எனக்கு பாட்டம் மட்டும் எனக்கு 18 பிக்சல்ஸ் பக்காவாக எனக்கு பார்டர் வந்துருச்சு, சாரி மார்ஜின் வந்துருச்சு. இதே மாதிரி நம்ம லெஃப்ட் கொடுத்துக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா லெஃப்ட்னா என்ன அர்த்தம், ஸ்டார்ட். ஓகேங்களா? நான் ஸ்டார்ட் எஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ ஸ்டார்டிங்கில் மட்டும் பாருங்கள் 16 பிக்சல்ஸ் பக்கா வந்துருச்சுங்களா? இங்கே 16 பிக்சல்ஸ் நமக்கு வந்திருக்கு. இல்லை எனக்கு எண்டுக்கு வேணும் அப்படின்னா இ கொடுங்க. எண்டு மீன்ஸ் ரைட்டு. அப்போ ரைட் சைடில் மட்டும் பாருங்கள் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து 16 பிக்சல்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும். சரிங்களா? இது 16 பிக்சல்ஸ் தான். நீங்கள் இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் கொடுத்து செக் பண்ணி பாருங்கள், பக்காவாக உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ நம்ம 4 பக்கமும் கொடுத்தாச்சுங்களா? இல்லை எனக்கு எல்லா பக்கமும் டிஃபால்ட்டாக வேணும், நான் என்ன சொன்னேன் M-3 மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும், எல்லா பக்கமும் டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்துடும். சரி, இன்கேஸ் எனக்கு டாப் அண்ட் பாட்டம் மட்டும் தான் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா எக்ஸ் கொடுக்கலாம். இப்போ இதில் பாருங்கள் mx-3 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் எக்ஸ் மீன்ஸ் லெஃப்ட் அண்ட் ரைட், that is start and endக்கு மட்டும் 16 பிக்சல்ஸ். இதே y னா டாப் அண்ட் பாட்டம். இங்க பாருங்க y கொடுக்கிறேன். y means top and bottom. மேலேயும் கீழேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 16 பிக்சல்ஸ் உங்களுக்கு பக்காவா வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி மார்ஜினை நீங்கள் அழகாக எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து டிஃபால்ட்டாக வந்து நம்ம பூட்ஸ்ட்ராப்பில் வந்து இந்த வேல்யூஸ் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நாம் வந்து இதை யூஸ் பண்ணலாம். இல்லை கஸ்டமைஸ் பண்ணி நமக்கு பிடிச்ச வேல்யூஸ் கூட நீங்கள் மார்ஜினில் யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இது ரெஸ்பான்சிவாக ஆகும்போது நம்ம மார்ஜினை சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஸ்க்ரீன் எனக்கு மீடியம் டிவைஸில் வந்து எனக்கு நார்மலாக மார்ஜின் வந்து 2 தான் இருக்கணும். ஆனால் லார்ஜ் டிவைஸ்க்கு மேலே போனால் எனக்கு 5க்கு மாறணும் அப்படின்னாலும் நம்ம கோடிங் எழுதலாம். இங்கே பாருங்கள், இப்போ நார்மலாக நான் ஜஸ்ட் இங்கே மார்ஜின் மட்டும் கொடுத்துட்டேன். எனக்கு டிஃபால்ட்டாக எனக்கு மார்ஜின் வந்து எப்போவுமே 2 தான் இருக்கணும் அப்படின்னு நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள், எனக்கு டிஃபால்ட்டாக 2 மட்டும் தான் இருக்குது. ஆனால் எனக்கு லார்ஜ் அல்லது லார்ஜுக்கு மேலே போனால் எனக்கு வந்து மார்ஜின் எனக்கு 5 இருக்கணும். அப்போ என்ன பண்ணலான்னா அதோட பிரேக் பாயிண்ட்ஸ் போடுங்க. எம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஐஃபன் போட்டு எல்ஜி போட்டு -5 அப்படிங்கிறத கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகும்னா நான் இப்போ எல்ஜியில் இருக்கேன், கரெக்டுங்களா? லார்ஜர் டிவைஸ் இருக்கிறதுனால எனக்கு மார்ஜின் 5லேயே மெயின்டைன் ஆகுது.
நான் எப்போ வந்து லார்ஜரை விட்டு கீழே போகிறேனோ அப்போ பாருங்கள் உங்களுக்கு எம்டிலையும் எஸ்எம்லையும் எக்ஸ்எஸ்லையும் பாருங்கள் பக்காவாக உங்களுக்கு மார்ஜின் 2ல வந்து மெயின்டைன் ஆகிடுச்சு. ஸோ இந்த மீடியா பிரேக் பாயிண்ட்ஸும் நீங்கள் அழகாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுதான் ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா இதில் வந்து நீங்கள் ஸ்டார் போட்டுக்கோங்க. ஸ்டார் போட்டுட்டா போதும். ஸ்டார் மீன்ஸ் என்னென்னா இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா ஸ்டார்னா XXL XL எல்ஜி எம்டி எஸ்எம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிளாஸஸ் சப்போர்ட் பண்ணும். இதில் எம் மட்டும் கிடையாது, எம்ங்கிறது எல்லா பக்கமும் வர மாதிரி நீங்கள் இந்த வேல்யூஸும் நீங்கள் போட்டுக்கலாம். இதில் பாருங்கள் டாப் மட்டும் தான் போட்டிருக்கேன். டாப்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஸ்டார்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் ஸ்டார்ட்டு, இங்கே நீங்கள் ஐஃபன் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தேவையில்லை, இங்கே ஐஃபன் போட்டு நீங்கள் நம்பர்ஸ் போடணும். அதே மாதிரி மார்ஜின் எண்டு, அதுக்கப்புறம் மார்ஜின் வந்து டாப்க்கு அப்புறம் டாப் பாட்டம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து வேல்யூஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். கூடவே இங்கே நீங்கள் என்ன பண்ணலான்னா இதோட பிரேக் பாயிண்ட்ஸ் கூட இதுக்கு அப்ளை பண்ணி எனக்கு அந்தந்த சைஸுக்கு வரும்போது மார்ஜின்ஸ் இந்த மாதிரி வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அழகாக நம்ம அசைன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து மார்ஜின் பூட்ஸ்ட்ராப்பில் நம்ம மேனேஜ் பண்ணுறது.